ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கறிவேப்பிலை லட்டுங்க. ஆமாங்க, இதில் இருக்கிற சத்தை நம்ம கணக்கிடவே முடியாதுங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சாஃப்டாக, சூப்பர் ஹெல்த்தியான கறிவேப்பிலை லட்டுங்க. இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரொம்ப ஹெல்த்தியான கறிவேப்பிலை லட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கை ஃபுல்லாக பஞ்சான கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை பார்த்து எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக பார்த்து எடுத்துக்கங்க. இதை நல்லா அலாசிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஃபேன் காற்றுல நிழல்ல ஒரு அரை மணி நேரம் காய விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருவி எடுத்துக்கங்க. கருவேப்பிலை ஓட்டை புழு எது இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி உருவி எடுத்துக்கங்க. கருவேப்பிலையில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பொதுவாக நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும்போது தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி லட்டாக செய்யும்போது கறிவேப்பிலையில் இருக்கிற அனைத்து சத்துமும் அந்த லட்டில் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி இந்த கறிவேப்பிலை லட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நாம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம உருவி வச்சுருந்த கருவேப்பிலையை அந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம ஃபேன் காற்றுல நல்லா காய விட்டு எடுத்துருக்கோம். அதனால் சீக்கிரம் வறுபட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ அரைவாசி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதாங்க கொப்பரை தேங்காய். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மலாக தேங்காயை நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்குங்க. நான் அரை மூடி கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ நம்ம துருவின தேங்காயும் இந்த கருவேப்பிலை கூட சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த தேங்காய் கொப்பரை தேங்காயில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அந்த தேங்காயை இது கூட சேர்க்கும்போது லட்டு பிடிக்கிறதுக்கு நல்ல பக்குவமாக இருக்குங்க. நம்ம சேர்த்த கொப்பரை தேங்காயும் கருகாமல் கருவேப்பிலையும் நல்லா கரிஞ்சு போகாமல் நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுந்து வந்துருச்சு. நல்லா மொறுமொறுன்னு பக்குவத்துக்கு வறுந்து வந்துருச்சு. கருகும் கூடாதுங்க, ஆனால் நல்லா கையில் நசுக்குனா மொறுமொறுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. அதையும் ஒரு பேனில் சேர்த்து வறுக்க போகிறோம். இந்த வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 20-25 போல் பாதாமியும் எடுத்து இது கூடயே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பாதாமும் வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். அதனால் இந்த லட்டு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெண்டையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க. இந்த ரெண்டும் நல்லா வறுத்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சட்னி போடுற கடலை சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இந்த 3ம் சேர்த்து அரைச்சி செய்யும்போது லட்டு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வறுத்து வந்துருச்சு. இதை ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 போல் பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. கொட்டையை நீக்கிட்டு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நாம் ஸ்வீட்டுக்கு இதை தான் சேர்க்க போகிறோம். இது கூட 1/4 கப் துருவின வெல்லம் எடுத்துருக்கேங்க. நான் கல் மண் தூசி இல்லாத வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் கல் மண் தூசி இருக்கிற வெல்லம்னா பார்த்து சேர்த்துக்குங்க. இல்லாட்டி நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதையும் அது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா அந்த வெல்லம் நல்லா சூடேறி ஒரு மாவு பதத்துக்கு நல்ல உருண்டையாக வந்துடும். இந்த பேரிச்சம்பழம் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த பேரிச்சம்பழம் இந்த கொஞ்சோண்டு 1/4 கப் வெல்லம் தாங்க இந்த லட்டு கூட ஸ்வீட்னஸ்ஸே. இப்போ நல்லா உருண்டு வந்துருச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த லட்டுக்கு இந்த பேரிச்சம்பழ ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு ஆறி வந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்செடுக்க போகிறோம். இந்த கருவேப்பிலையும் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காயும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு பவுட்ரு அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வேர்க்கடலை அதெல்லாம் நல்லா ஆறிட்டுருக்கட்டுங்க. இப்போ கருவேப்பிலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரே முட்டாக சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் பெரிய ஜாரில் சேர்த்து நல்லா எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அரைச்சி எடுத்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க. அதனால் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஓரளவு குறன்னு இருந்தால் பரவாயில்லைங்க. நம்ம பாதாம் அந்த வேர்க்கடலையாக சேர்த்து அரைக்கும் போது நல்லா சூப்பராக அரைப்பட்டு வந்துடும். இப்போ மீதி உள்ளதையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நான் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவு இருக்குங்க. உங்களுக்கு இதுக்கு மேலேயும் அரைக்க முடிஞ்சால் அதையும் அரைச்சி எடுத்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு தட்டில் விட்டு ஆறட்டும். இதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாம், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதையும் சேர்த்து எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இதுவும் சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு. இதையும் கறிவேப்பிலை பொடியும் கையில் பிசைஞ்சு விடுங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போல்லாம் குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கு சரிங்க முடியுதிர்வு பிரச்சனை நிறையாவே இருக்குது. இளநர பிரச்சனையும் நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நாம் தவிர்த்துக்கணுன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையில் லட்டு இது மாதிரி கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக டார்க் க்ரீனிஷ் கலரில் நம்மளோட கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு தட்டில் கொட்டி இனி பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல பேரிச்சம்பழமும் அந்த ஜாகரியும் அதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மூடில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் பேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. இதுதான் நம்ம லட்டுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரான பக்குவமாக இருக்கும். அதையும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல கருவேப்பிலை, வேர்க்கடலை அது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இந்த ஜாகரியும் பேரிச்சம்பழமுமே நம்மளோட லட்டுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு உருண்டை கொடுத்துட்டு வாங்க. சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வாங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதை லட்டு பக்குவத்துக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி உருண்டைகளை குழந்தைகளுக்கு சிறு வயதுலேருந்தே கொடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு இளநரை, முடி உதிர்வு, ஹீமோகுளோபின் பிரச்சனை இது எதுவுமே வராதுங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் அதிக பாகங்களுக்கு இந்த கருவேப்பிலை உதவியாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி லட்டாக செஞ்சு குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி கொடுத்துட்டு வாங்க. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிறு வயதுலேருந்தே பழக்கிட்டிங்களா அவங்களும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக வளருவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி லட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.